ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இங்கிலீஷ்லயும் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு அப்புறம் தமிழ்லயும் இந்த இந்த வீடியோல பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, to make money as a trader you have to know what the market is going to do next அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு நீங்க கணிச்சா மட்டும்தான் மார்க்கெட்ல பணம் பார்க்க முடியும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கேள்விக்கான அர்த்தம் தமிழ்ல. ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நம்ம என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்அக்ரின்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா என்ன பண்ணி இப்படி சொல்றா, மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சதானப்பா நான் பணத்தை உள்ள போட்டு நான் பாட்டு ட்ரேட் பண்ண முடியும், இல்லைன்னா நான் எப்படிப்பா பணத்தை போட்டு நம்ம ட்ரேட் பண்ண முடியும், பண்ண முடியாது இல்லையா? ஸோ என்னன்னு தெரியாம நம்ம எப்படிப்பா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல லாஸ்ட் மந்த்ல பிப்ரவரியில பட்ஜெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல ஒரு வீக்ல கால் ஆப்ஷனும் பை பண்ண, புட் ஆப்ஷனும் பை பண்ண. ஸோ ரெண்டுத்தையும் பை பண்ணி ஹெட்ஜிங்ல போட்டு நான் பாட்டு பணத்தை பார்த்துட்டேன். வாலட்டிலிட்டி ஹியூஜா இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஒரு 20,000 பணத்தை பார்த்துட்டேன் 800 rupees இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோ நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதுல வரும். ஸோ அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்தது மார்க்கெட் மேலையா கீழையா அப்படின்றது நம்ம கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஐயோ மேல போகுது, நம்ம மேல போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு உள்ள போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால பணம் பண்ணவே முடியாது. நல்லா நினைச்சுக்கோங்க, டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதனால மார்க்கெட்ல பணம் பார்க்கணும்னா டைரக்ஷன் தெரியணுமா, நம்ம டைரக்ஷன் தெரியற அளவுக்கு நம்ம கணிக்கணுமா அப்படின்னா மார்க்கெட்ல கணிப்பு தேவையே கிடையாது. ஏன்னா ஹெட்ஜிங் பண்ணியே நம்ம பாட்டு சம்பாரிச்சிடலாம். ஏன்னா ஆர்பிட்ரேஜர்ஸ் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல சம்பாரிச்சு போறாங்களே தவிர மேலேயோ கீழேயோ அப்படின்றது அவங்க பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அவசியம் இல்லை. ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் திங்கிங் தட் தேர் மஸ்ட் பி எ வே டு ட்ரேட் without having to take a loss, agree or disagree. இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டின் என்ன அர்த்தம் அப்படின்னா சில சமயங்கள்ல கண்டிப்பா ட்ரேடிங்ல லாஸே இல்லாம சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இந்த கேள்வி முன் வச்சிருக்காங்க. அதுக்கு அக்ரியா டிஸ்அக்ரியா அப்படின்னா நான் கரெக்டான பதில் என்னன்னா டிஸ்அக்ரி. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லாஸ் நிச்சயமா ஆகும். ஆனா ப்ராஃபிட் வந்ததுன்னா ஹியூஜா வரணும், இதுதான் கண்டிஷன். ஸோ எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணா பிளட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு இல்லையா டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அவங்க இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு இதை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் ஏதோ ஒன்று பண்ணணும், ஹார்ட்ல ஏதாவது சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா பிளட் கண்டிப்பா கொஞ்சமாவது லாஸ் ஆகும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க, புது பிளட்டோ இல்லை ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால நம்ம மார்க்கெட் கிட்ட ஃபைட் பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த சான்சஸுமே கிடையாது. ஸோ லாஸ் கண்டிப்பா இல்லாம என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட தயவு செய்து கொண்டு வர வேண்டாம். இதுக்கு நீங்க அக்ரின்ற ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பு. டிஸ்அக்ரி. ஒரு 4 ட்ரேட் சக்சஸ் ஃபெயிலியர் ஆகும், அடுத்த ட்ரேட் பாத்தீங்கன்னா ஹியூஜா ப்ராஃபிட் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு 6 ட்ரேட் ஹியூஜா ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்தது மேக்கிங் மணி. மூணாவது கொஸ்டின், மேக்கிங் மணி ஆஸ் எ ட்ரேடர் இஸ் பிரைமரிலி அ ஃபங்க்ஷன் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அக்ரி ஆர் டிஸ்அக்ரினா, நீங்க மார்க்கெட்ல ஒரு ட்ரேடரா பணம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன், ஒரு எந்த அனாலிசிஸ் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் டைரக்ஷன்ல தான் பெட் பண்ணி, டைரக்ஷனே தெரியாம நான் ஹெட்ஜிங் பண்ணி நியூஸ் இருக்குதுன்னு சொல்லி, இந்த பட்ஜெட் இருக்குதுன்னு சொல்லி நான் போட்டேன். எனக்கு பணம் வந்துருச்சு இல்லையா? அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை இதுல லிங்க் பண்றேன், அது நீங்கள போய் பாருங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னா டிஸ்அக்ரி தான் ஆன்சர்.
ஸோ மார்க்கெட்ல பணம் பார்க்கணும் அப்படின்னா வந்து எந்த எந்த ஏதாவது அனலைசிஸ் தெரியணுமா, எந்த அனலைசிஸ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இது அடுத்த கொஸ்டின் என்னன்னா பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின், லாசஸ் ஆர் அன் அன்அவாய்டபிள் காம்பனன்ட் ஆஃப் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாசஸ் வந்து நம்மளால அவாய்டே பண்ண முடியாது அப்படின்றதா இந்த கேள்வி. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா அக்ரி தான் பதில். லாசஸை வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஸோ இதுக்கு டிசகிரி கிடையாது. ஏன்னா இந்த கேள்வி என்னன்னா நம்ம வந்து லாஸ் பண்றதை வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்றத இந்த கேள்வி இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது கொஸ்டின்ல லாசஸ் நிச்சயமா இருக்கும், ஆனா ப்ராஃபிட் வந்து ஹியூஜா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும் போர்ட்ஃபோலியோவோ மற்ற விஷயத்த எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கடைசி கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மை ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் டிஃபைன்ட் பிஃபோர் ஐ என்டர் அ ட்ரேட், அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. மை ரிஸ்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது இந்த கேள்வி என்னன்னா, நான் வந்து இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பணத்தை உள்ள வைக்கிறேன்னா இந்த பணம் எனக்கு திருப்பி வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வந்து உள்ள வைக்கிறேன்னா, அதுதான் இதோட அர்த்தம். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பணத்தை நான் உள்ள வைக்கும் போது திருப்பி வராது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ட்ரேடுக்குள்ளேயே போறோமா, இந்த பணம் வந்தாலும் வரும் வராட்டியும் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் இந்த கேள்வி. ஸோ இதுக்கு கரெக்டான பதில் என்ன அப்படின்னா வந்து அக்ரி. நீங்க அதாவது கொஞ்சம் சீனியர் ட்ரேடர், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் எல்லாருமே அக்ரி சொல்லுவாங்க. நீங்க வந்து இதுக்கும் அக்ரி சொன்னாதான் வந்து நீங்க வந்து உங்களோட சைக்காலஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னா, ஏன் அப்படின்னா மை ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் டிஃபைன் பிஃபோர் ஐ என்டர் எ ட்ரேடுக்கு இந்த கேள்விக்கு வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம உள்ள பணத்தை வைக்கும் போது திருப்பி வராது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா தான் நம்ம சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆக மாட்டோம். ரெண்டாவது, நம்ம ஏதாவது ஒரு தப்பு நடக்குது நம்மளுக்கு அகைன்ஸ்டா போகுதுன்னா நம்ம ஈஸியா எக்ஸிட் ஆகி வந்துருவோம். ஸோ அந்த ஒரு கோணத்துல திருப்பி வராதுன்னு நினைச்சதான். அடுத்தது மார்க்கெட் மேலேயா கீழேயா டைரக்ஷன் அப்படி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்ணுக்கு அப்படியே தெரியும், இல்லைன்னா கண்ணை மறைக்கும். ஏன்னா நம்ம வந்து உள்ள பணம் போட்டிருக்கோம், பணம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தது டைரக்ஷனை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னா வந்து எப்பவுமே ஒரு ட்ரேடுக்குள்ள போகும்போது நான் என்னோட பணம் வந்து திருப்பி வருமா வராதான்றது ஒரு சந்தேகத்தோடு தான் நான் உள்ள போடுறேன். கன்ஃபார்மா வரும் அப்படின்றது அது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இதோட தமிழாக்கத்தை பார்ப்போம். இதோட தமிழாக்கம் நான் எடுத்திருக்கேன். இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரியாதவங்க இல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வர்த்தகராக அதாவது ட்ரேடராக பணம் சம்பாதிக்க நீங்கள் சந்தை அடுத்தது என்ன செய்ய போகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு பதில் என்ன அப்படின்னா வந்து அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால பி தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது, சில நேரங்களில் நான் நஷ்டம் இல்லாமல் வர்த்தகம் செய்ய ஒரு வழி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அதாவது ட்ரேடிங்ல வந்து லாஸே இல்லாம எப்படியாவது ஜெயிக்க முடியும் அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ட்ரேட்லயும் நம்ம என்டர் ஆகும் போது அப்படின்ற மாதிரி வந்து இந்த கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வந்து பி தான் ஆன்சர், ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்னா வந்து லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது. கண்டிஷன் என்ன, லாஸ் கம்மியா இருக்கணும், ப்ராஃபிட் செம்ம ஹியூஜா இருக்கணும். இதுதான் வந்து ட்ரேட்ல வந்து தப்பிக்கிறதுக்கான வழி. அடுத்தது, ஒரு வர்த்தகராக ஒரு ட்ரேடர் பணம் சம்பாதிப்பது முதன்மையாக கணிப்புகளின் செயல்பாடாகும். அதாவது ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்றது நம்ம கணிக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி. மூணாவது கொஸ்டின். ஸோ இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர். என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஹெட்ஜிங் பண்ணி கூட நம்ம ஜெயிச்சுட்டு போகலாம். அடுத்தது வர்த்தகத்தில் இழப்புகள் என்பது தவிர்க்க முடியாதது. இதுவும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். இதுல வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்னா என்ன அர்த்தம்னா ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றத மாதிரி அர்த்தம். வர்த்தகத்துல நிச்சயமா லாஸ் இருக்கும், ஆனா ப்ராஃபிட் வந்து ஹியூஜா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன லாஸுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்படி ஒரு டாக்டர் வந்து எப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட் லாஸ் ஆகும், ஆனா ஹெவியா லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து கடைசி கொஸ்டின், நான் ஒரு வர்த்தகத்தில் அதாவது ட்ரேடிங் நுழைவதற்கு முன்பு எனது ஆபத்து பணம் எப்போதும் வரையறுக்கப்படுகிறது அல்லது கணக்கிடப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, பணத்தை உள்ள வைக்கிறோம்னா அந்த பணம் வந்து
ரொம்ப கால்குலேட்டிவா வைக்கிறோமா, திருப்பி வரலன்னா நம்மளுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகாதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ ஒருவேளை அஃபெக்ட் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம், வரலன்னா நம்மளுக்கு டோட்டலா டேமேஜ் பண்ணாதான் அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுட்டு தான் ஒவ்வொரு ட்ரேடுக்குள்ளேயும் நம்ம வந்து என்டர் ஆகணும். அதுதான் இது. ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னா வந்து எஸ், ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கும் போது கூட நம்ம வந்து ரிஸ்கை டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போகணும். கால்குலேட்டிவ் ரிஸ்க் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுக்கும் நீங்க வந்து நிச்சயமாக வந்து ஒப்புக்கொள்கிறேன் என்றத இந்த ஒரு பதிலை வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் தான், இன்னும் வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கு. ஸோ நான் வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை வந்து நான் திருப்பி உங்களுக்கு வந்து சீக்கிரமா கொண்டு வர ட்ரை பண்றேன். ஸோ இது நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் இல்ல பார்ட் டைம் இன்வெஸ்டர் இல்ல ஒரு ட்ரேடர் இல்ல இன்வெஸ்டர் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க டோட்டலா புதுசு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you. Bye-bye.